ஹை ஃப்ரெண்ட்ஸ், ரிவ்யூவில் பார்த்தா க்ளோயிங் டெக்ஸ்ட் லிரிக்ஸ் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தோடைய மெட்டீரியல் லிங்க்கும் அதில் தான் தருவேன். ஃபஸ்ட்டு இன்ஷாட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நியூ அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பிக்சர் எடிட் பண்ணுமோ அந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கேன்வாஸ் போய்க்கோங்க. ஃபிட்டுன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டியூரேஷன் இருக்கும். டியூரேஷன் பென்சில் ஐக்கான் டச் பண்ணி நீங்கள் எவ்வளோ செகண்ட் வந்து வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ செகண்ட் கொடுத்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபில்டர் வந்து போய்க்கோங்க. இப்போ வந்து ஃபில்டர் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் போய்க்கோங்க. கான்ஸ்டன்ட் வந்து ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டு வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த விக்னைட் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிங்கிள் டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. இப்போ வந்து மியூசிக் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து மியூசிக் போய்க்கோங்க. மியூசிக் போயிட்டு மை மியூசிக்ன்றதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க சாங் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சாங் வந்து டெலகிராம் குரூப்பில் கொடுத்துறேன். ஸோ இந்த சாங் வந்து ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எனக்கு வந்து செகண்ட்ஸுக்கு அதிகமாக இருக்கிறத வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பீட் செட் பண்ண போகிறேன். இந்த பீட்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சாங்குக்கு ஏற்ற மாதிரி வந்து பீட் வந்து செட் பண்ணிக்கோங்க. பீட் வந்து எதுக்கு செட் பண்ண சொல்கிறேன்னா, லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பீட் ஆட் பண்ண சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து பீட் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து சிங்கிள் டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. நான் டெய்லியும் வீடியோஸ் போட போகிறேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் சாங்குக்கு ஏற்ற மாதிரி வந்து லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ லிரிக்ஸ் டைப் பண்ணதும் நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் போய்க்கோங்க. ஃபாண்ட் போயிட்டு ஸோ நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து இதுதான். ஸோ இந்த ஃபாண்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து க்ளோ போய்க்கோங்க. க்ளோ போயிட்டு கலர் வந்து ரெட் கொடுத்துக்கோங்க. செகண்ட் இருக்க எட்ஜ் செலக்ட் பண்ணிட்டு ஒரு 70-71 வந்து கொடுத்துக்கோங்க க்ளோ. அப்புறம் சிங்கிள் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ லிரிக்ஸோடைய சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எடிட் போய்க்கோங்க. இப்போ அனிமேஷன் வந்து செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் இருக்க அனிமேஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வீடியோ எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பீட் செட் பண்ணதுக்கு நேராக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து பீட்டுக்கு நேராக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடுங்க. இப்போ செகண்ட் லிரிக்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். எடிட் போயிட்டு அதை எரேஸ் பண்ணிவிட்டு சாங்குக்கு ஏற்ற லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கலர் போய்க்கோங்க. கலர் போயிட்டு நான் வந்து கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வயலட் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். வயலட் கலர் கொடுத்து டிக் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கலரும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. க்ளோ போயிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கும் வந்து க்ளோ போயிட்டு கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டுக்கும் போயிட்டு லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து க்ளோ மட்டும் இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து எரேஸ் பண்ணிவிட்டு க்ளோ கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டில் இருக்க வேர்டு வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கும் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். க்ளோ போயிட்டு ஸோ கலர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தான் புரியும் எவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்போ வந்து இந்த இன்ஷாட்டோடைய வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இன்ஷாட்டோடைய வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ மேலே வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.